Hi friends, welcome back to my channel Ginny Stitching. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பிளவுஸோட பேக் நெக், அதாவது போட் நெக் வச்சு பிளவுஸோட பேக் நெக் எப்படி மாடலா டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த லைனிங் கிளாத்ல நம்மளோட பிளவுஸுக்கு ஹைட் அண்ட் விட்த் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் பிளவுஸோட ஹைட் எவ்வளவு எடுத்துக்கிறேன்னா 14 இன்ச்சஸ் ஹைட்டும் 10.5 inches விட்டும் இருக்கிற மாதிரி லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கிறேன். இந்த லைனிங் ஃபேப்ரிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிட்டு தென் நம்மளோட ப்ரொக்கேட் கிளாத் எடுத்திருக்கிறேன். அந்த ப்ரொக்கேட் கிளாத்ல கட் பண்ணி நம்மளோட போட் நெக் நாம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா போட் நெக் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நெக்கோட வீதி ஜாஸ்தியா இருக்கணும், அதே நேரம் ஷோல்டர் லெவல் கம்மியா இருக்கணும், நெக்கோட ஹைட்டும் கம்மியா இருக்கணும். ஸோ இப்போ நான் நெக்குக்கு வித் எவ்வளவு எடுத்திருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா 4 inchesல நெக் வித் எடுத்திருக்கிறேன். தென் ஷோல்டர் பாத்தீங்கன்னா ஒரு 3 inches தான் ஷோல்டர் எடுத்திருக்கிறேன். நெக்கோட ஹைட் பாத்தீங்கன்னா 3.5 inchesல நெக்கோட ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஓகே, 3.5 inches நெக்கோட ஹைட்டும் நெக்கோட வித் பாத்தீங்கன்னா 4 inchesல நெக்கோட வித்தும் மார்க் பண்ணிட்டு நம்ம போட் நெக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கர்வ் மாதிரி வளைச்சு டிரா பண்ணிக்கலாம். தென் எப்பவும் போல எல்லா பிளவுஸுக்கும் நம்ம ஷோல்டர் சரிவு ஒரு 1/2 inch அல்லது 1/4 inch இடைவெளியில மார்க் பண்றதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஷோல்டர் சரிவும். தென் ஆம்கோல் எவ்வளவு நமக்கு தேவைப்படுது, நான் ஆம்கோல் அளவு உங்களோட பேசிக்கா நீங்க உங்களுக்கு பிளவுஸுக்கு எவ்வளவு அளவு எடுப்பீங்களோ அதே அளவு ஆம்கோல் அளவு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆம்கோல் அளவை கட் பண்ணி எடுத்துட்டு இடுப்பு பகுதி சரிவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பிளவுஸ்ல இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட் நெக் வச்சுட்டு பேக் சைட்ல ஒரு டிசைன் ஓப்பன் மாதிரி வச்சிருக்கோம், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த போட் நெக் நீங்க டிரா பண்ணதுல இருந்து ஒரு 5 inchesல ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போட்டிருக்கிறேன், சரிவா ஒரு லைன் 5 inches வீதியில போட்டாச்சு. தென் அகைன் அந்த நம்ம இப்போ மார்க் பண்ண பிளேஸ்ல இருந்து ஒரு 5 inches இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்ல வர்ற மாதிரி நம்ம எடுத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 inches தென் அங்க இருந்து ஒரு 5 inches எடுத்திருக்கிறேன். இந்த 5 inches எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ போட் நெக் நான் ஃபர்ஸ்ட் 3.5 inches மார்க் பண்ணதுல இருந்து 6 inches ஹைட் வரும். ஸ்ட்ரைட்டா மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா இது ரெண்டு சைடா 5 inches எடுத்திருக்கிறேன். ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா 6 inches வீதி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த டிசைன் பண்ணிட்டு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாட்டம் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ 2 பீஸ் ஆயாச்சு. இனி இதே மாதிரி ப்ரொக்கேட் கிளாத்லயும் இதே மாதிரி ப்ரொக்கேட் கிளாத்தை 2ஆ மடிச்சு வச்சிருக்கிறேன். 2ஆ மடிச்சிட்டு லைனிங் ஃபேப்ரிக்கை தூக்கி அதுக்கு மேலே போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா கரெக்டா அப்படி ஃபிட் ஆகுற மாதிரி எந்த ஒரு பிளேசஸ்லயும் கொஞ்சம் விலகி அந்த மாதிரி இல்லாம கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு அந்த ஷேப் நம்ம கட் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற ஃபர்ஸ்ட் அந்த போட் நெக்கு தென் அந்த டைமண்ட் ஷேப் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு அதே மாதிரி இதுவும் 2 பீஸா கட் பண்ணி தனித்தனியா எடுத்துடலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஃபோல்டிங்கை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிட்டு நம்மளோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லைனிங் கிளாத்ல எப்படி நம்ம கட் பண்ணிருக்கிறோமோ சேம் மெஷர்மெண்ட் வச்சு நம்மளோட ப்ரொக்கெட் கிளாத்லயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தென் இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டிச்சிங் பார்க்க போறோம். ப்ரொக்கெட் கிளாத்தோட நல்ல ஃபேப்ரிக், அதாவது நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் கிளாத்தை தூக்கி வச்சுட்டு நம்மளோட நெக் பார்ட் கீழே உள்ள அந்த டைமண்ட் ஷேப் இது இவ்வளத்தையும் 1/4 இன்ச் இடைவெளியில டாப் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நல்ல பக்கம் மேல் பக்கமா இருக்கு நம்மளோட பிளவுஸ் கிளாத்ல, நல்ல பக்கம் மேல் பக்கம், அதுக்கு மேல லைனிங் கிளாத் இந்த மாதிரி வச்சுட்டு நெக்கு அப்படியே கீழே நம்மளோட டிசைன் ஃபுல்லா அந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். தென் எக்ஸஸா இருக்கக்கூடிய நம்மளோட ப்ரொக்கெட் கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே டர்ன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லிட்ஸா கட் பண்ணி கொடுத்துட்டு நீங்க டர்ன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷேப் கிளியரா பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இந்த கார்னர்லாம் வரும்போது அந்த சைடு நீங்க ஒரு சின்ன பின் வச்சு அதை வந்து உள்பக்கம் இருந்து நல்லா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஷேப் கிளியரா கிடைக்கும். நம்ம ஷேப் கிளியரா எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே டாப்ல ஒரு டாப் ஸ்டிச்சிங் போட்டு நம்மளோட ஒரு பாதியை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் சைட் ரைட் சைட் 2 போர்ஷனும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். டாப் ஸ்டிச்சிங் போட்டு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பீஸும் இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சைடு வந்து நம்ம ஹூக் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கீழே எக்ஸ்ட்ரா அந்த ஹூக் பீஸ் கொடுக்கணும்னு தேவையில்ல. ஒரு சைடு நம்ம ஹூக்கை மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைட் போர்ஷன் எடுத்து அதை என்ன பண்ணணும், நார்மல் நீங்க பிளவுஸுக்கு எந்த மாதிரி இந்த வி ஷேப் நீங்க ஸ்டிச் பண்ணுவீங்களா அதே ப்ரொசீஜர் இதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து அதை உள்பக்கமா வச்சு மடிக்கி தச்சு இந்த சைடு வழியா ஒரு 3 வி ஷேப் நீங்க இதுல கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பேக் ஓப்பன், ஸோ அதனால நமக்கு வி ஷேப்பை இதுல நீங்க ரெடி பண்ணிட்டு லெஃப்ட் சைட் பார்ட்ல ஹூக்கை வச்சு இதுக்கு மேல அப்படியே நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளவுஸ் வந்து ஈஸியா ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இதுக்கு மேல நமக்கு வந்து இப்போ நிறைய பட்டன் ஸ்டோன் பட்டன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. அதை வாங்கி இதுக்கு மேல பேஸ்ட் பண்ணிட்டோம்னா பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த டாப்லயும் 2 இதையும் சேர்த்து வச்சு ஒரு சின்ன ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க.
ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு கை தையல் போட்டுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி பட்டன்ஸ் வாங்கி ஃபிட் பண்ணிட்டீங்களா உங்களோட பிளவுஸோட ஈஸியா பேக் சைடு வந்து ஈஸியா ஃபினிஷ் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம பிளவுஸ் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போட் நெக் வித் பேக் ஓப்பன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விசிட்டர்ஸ் ரெட் கலர் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.